மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பாடம் ஒரு சின்ன பாடம் தான். பட் ஒரு மிக முக்கியமான பாடம் கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சபையினுடைய நிலைமைக்கு நம்ம இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இணையான யுகங்கள், பேரலல் டிஸ்பென்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த இணையான யுகங்களை குறித்து சகோதரர் ரசல் என்ன பண்ணியிருக்காருனாக்க, செகண்ட் வால்யூம்ல நிறைய இதை குறித்து நிறைய டீப்பா எழுதியிருக்கிறாரு. நம்ம அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. அதனுடைய அப்ளிகேஷன் அது எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இணையான காலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிச்சு நம்ம பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேல் 12:7. யாராவது படிக்கிறீங்களா? படிக்குவாங்க பிரதர். படிங்க சிஸ்டர். தானியேல் 12:7. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இதுல பாத்தீங்கன்னாக்க, சகோதரி படிச்ச இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லைங்களா? நம்ம இதுல ஸ்பெஷல் இல்லை. பட் இருந்தாலும் இதுல என்ன கருத்தை தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஏதோ ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம் வரைக்கும் பரிசுத்த ஜனங்கள் என்ன பண்ணப்படுவாங்கனாக்க, சிதறடிக்கப்படுவாங்க அல்லது துன்புறுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பரிசுத்த ஜனங்கள் எவ்வளவு காலத்துக்கு துன்பப்படுவாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லியிருக்காருனாக்க, டைரக்டா இவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லாம, ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம் எல்லாமே ஒரு அடையாள பாஷையில சொல்லப்பட்ட மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க, எல்லாருக்குமே தெரியும் இந்த காலம் 1260 நாட்கள் அல்லது 1260 வருடங்களை குறித்த ஒரு வசனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். பட் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 11:2. ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். பாத்தீங்கன்னா இதுல ஒரு க்ளூ கொடுத்திருக்காரு தேவன். அதாவது இந்த காலம், காலங்கள், அரைக்காலம் அது எவ்வளவு நாட்கள் அல்லது எவ்வளவு காலப்பகுதி அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்க, பரிசுத்த நகரமானது 42 மாதங்களுக்கு மிதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த பரிசுத்த நகரம் அப்படிங்கிறது அந்த தேவனுடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்க, பரலோகத்திலிருந்து ஒரு எது இறங்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னாக்க, வெளிப்படுத்தல் 26ஆம் அதிகாரத்துல ஒரு பரிசுத்த நகரம் இறங்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லைங்களா? ஸோ அந்த பரிசுத்த நகரங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, இந்த தேவனுடைய பிள்ளைகளை அதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு அல்லது சபையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகள்
எவ்வளவு காலத்துக்கு துன்புறுத்தப்படுவாங்க, எவ்வளவு காலத்துக்கு மிதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அது 42 மாதம் அளவும் மிதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எந்த காலப்பகுதியை குறித்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட காலம், காலங்கள், அரைக்காலம். ஸோ இந்த பகுதியை தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அது எவ்வளவு காலப்பகுதி என்பதை தான் இந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு எவ்வளவு காலத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தல் 11:2 இங்க எந்த விதத்துல அது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இங்கு பரிசுத்த நகரம் மிதிக்கப்படக்கூடிய காலம் 42 மாதங்கள். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் மிதிக்கப்படக்கூடிய காலங்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் துன்புறுத்தப்படக்கூடிய காலம் 42 மாதங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த நீங்க பவர் பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் போட்டிருக்கோம். டோட்டலா வந்து இந்த காலம், காலங்கள், அரைக்காலம் அதனுடைய டோட்டல் எவ்வளவுனா 42 மாதங்கள். அப்படின்னா இந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம்னாக்க 12 மாதம் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொல்றது வந்து இஃப் கண்டிஷன்ல தான் சொல்றேன். அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹாஃப் டைம் அரைக்காலம் அப்படிங்கிறது இந்த 3வது பகுதி 12ல பாதி 6 வந்துடும் இல்லைங்களா? ஸோ இந்த டைம்ஸுங்கிறது எவ்வளோ காலப்பகுதி அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா 42 மாசத்துல இருந்து இந்த 12 மாதம் + 6 மாசத்தை நீங்க கழிச்சிட்டிங்கன்னா மீதி 24 மாதங்கள் வந்துடும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்லது காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நம்ம என்ன பண்றோம்னாக்கா இங்க வந்து கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலா இந்த இடத்துல டைம்ஸுங்கிறது எவ்வளோ காலப்பகுதி, அது வந்து 24 மாதங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த 42 மாதங்கள் வந்து எவ்வளோ காலப்பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள் இல்லைங்களா? அது கூட ஒரு டவுட் வரலாம். ஒரு மாசத்துக்கு வந்து 30 நாட்கள்ங்கிறதுக்கு வந்து வேதத்துல எங்கேயாவது நமக்கு ரூபகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க நம்ம ஒரே ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். இதுல வந்து டேவன் வந்து கொஞ்சம் இன்டைரக்டா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம கூட படிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 8, 4 மற்றும் 5 வசனங்கள். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே வேளை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. இதுல பாத்தீங்கன்னாக்க இதுல 3ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னாக்க 150 நாளுக்கு பின்பு ஜலம் அடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்ப வந்து இந்த ஜலம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுல ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 7:11. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. ஆதியாகமம் 7:11 7:11. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருடம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. பாத்தீங்கன்னா இங்க வந்து நோவாவுக்கு 600வது வயசாகக்கூடிய 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில தான் தண்ணீர் வந்து இங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அல்ல 5ஆம் வசனத்துல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க 7ஆம் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். அப்படின்னாக்கா 2ஆம் மாதத்து 17ஆம் தேதியில இருந்து 7ஆம் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி பாத்தீங்கன்னா 5 மாசம் இல்லைங்களா? இந்த 5 மாசத்தை தான் என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 150 நாட்கள் அப்படின்னு சொல்லி 3ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். ஸோ 5 மாசம் = 150 நாட்கள்னா ஒரு மாதம் = 30 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா பைபிள்ல இருந்து கூட சில கணக்குகளை நம்ம சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ தேவன் வந்து ஒரு தீர்க்க தரிசனங்களை நம்ம படிக்கும்போது ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கணக்கை தான் பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறதும் நாம் புரிந்து கொண்ட ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 42 மாதங்கள் என்பது ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 1260 நாட்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் = ஒரு வருஷம்னா அது 1260 வருடங்களை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு காலத்துக்கு துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து 1260 வருடங்களுக்கு துன்பப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறதான் இவ்வளவு நேரம் நம்ம சிந்திச்ச 2-3 வசனங்களை வச்சு நாம் பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான்.
எதுவுமே புதுசா சொல்லலை. பட் என்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, தானியேல் 12:7 தான் வெளிப்படுத்தல் 11:2 எவ்வளவு காலப்பகுதிங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு மாசத்துக்கு நம்ம அப்படியே 42 மாதம்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கால நாட்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அது 30 நாட்களை தான் நம்ம எடுக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த நோவானுடைய அந்த காலத்துல ஏற்பட்ட அந்த மழையினுடைய காலப்பகுதியில தேவனாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாருங்கிறதையும் நம்ம புரிந்து கொண்டோம். ஸோ ஒரு மாசம் இஸ் ஈக்குவல் டு 150 நாட்கள்ங்கிறது வந்து 5 மாசம்னா, இந்த 150 வந்து 50ஆல வகுத்தோம்னா நமக்கு 30 நாட்கள் கிடைச்சிடும் ஒரு மாசத்துக்கு, இல்லைங்களா? ஸோ அப்படிதான் நம்ம வந்து வேதத்துல இருந்து ஒரு மாதம் ஈக்குவல் டு 30 days அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால 42 மாதங்கள் இஸ் ஈக்குவல் டு 42 × 30 1260 நாட்கள். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் ஈக்குவல் டு ஒரு வருடங்கிறதுனால அது வந்து 1260 வருடங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு காரியம் தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவு காலப்பகுதிக்கு அவங்க துன்புறுத்தப்பட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் அங்க சொல்லப்பட்ட மிக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த மிருகத்துக்கு வந்து 42 மாதம் அளவும் அதுக்கு வந்து அதிகாரத்தை தேவன் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால அந்த மிருகம் என்ன பண்ணோம்னாக்க, தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கொஸ்டின் என்னன்னாக்க, இந்த 1260 வருடங்கள் என்பது எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும், இதுதான் நம்ம அடுத்தபடியாக சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னாக்க, இந்த ஒரு பகுதியில நீங்க இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கு. அது வந்து கிபி 539 ஆரம்பிக்கப்பட்டு 1260 வருடங்கள் நம்ம கடந்து போனோம்னாக்க 1799 அது முடிவடையக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லணும்னா 539 சிறப்பு என்ன அப்படின்னாக்க, போப்பு மார்க்கம் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் அதிகாரத்துக்குள்ள வந்த ஒரு வருடமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மத அதிகாரம் மட்டுமல்ல, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க போப்பு மார்க்கம் அரசாண்ட ஒரே ஒரு பகுதி எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆக்சுவலா அவங்க வந்து எந்த பகுதி ஆண்டாங்கன்னா, இட்டாலியை தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா அரசாண்டுகிட்டு இருந்தாங்க போப்பு மார்க்கம். ஸோ அதனால வந்து அவங்க வந்து என்ன ஒரு காரியத்தை வந்து அங்க வந்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அந்த இட்டாலியனுடைய அதிகாரம் அவங்க கையில வரக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கிபி 539. அதுக்கு முன்னாடி மத அதிகாரம் மட்டும்தான் அவங்க கையில இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மதத்தோட சேர்ந்து பொலிட்டிக்கல் அதிகாரமும் எந்த ஒரு காரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இட்டாலியை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் அதிகாரமும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப என்ன ஒரு கேள்வினாக்க, 539 தான் போப் மார்க்கம் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள வந்தது அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறிடுச்சு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா, 539 எடுத்து 539 இருந்து 1260 வருடங்களை நம்ம கால்குலேட் பண்ணி 1799 இந்த 1260 வருடங்கள் முடியுது. ஸோ அந்த காலத்தோட அந்த தேவனுடைய பிள்ளைகள் துன்புறுத்தப்பட்ட அந்த காலப்பகுதியை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, 539ங்கிறது வந்து வேதத்துல எங்கேயுமே ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னா, நீங்க வந்து 539ங்கிறது நீங்களா உங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள போயாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ 539ங்கிறது வந்து வேத மாணாக்கர்கள் வந்து அவங்க விருப்பத்துக்கு இணையாக எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து எங்கேயுமே வேதத்துல 539 தான் போப்பு மார்க்கம் தன்னுடைய அதிகாரத்தை பெற்ற வருடம் அப்படின்னு சொல்லி உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியா வந்துருச்சு. இப்ப இதனால வந்து இது வந்து சப்போஸ் நம்ம தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா, இதை வச்சுதான் நம்ம எதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம்னா, 1335 நாட்களை வச்சு 539 இருந்து 1335 நாட்கள் நம்ம கழிச்சு போனோம்னாக்க அது வந்து 1874 வந்து முடியும். ஸோ அந்த காலக்கணக்கு வச்சுதான் நம்ம கிறிஸ்தனுடைய 2ஆம் வருகையினுடைய காலப்பகுதியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால 2ஆம் வருகை வந்து 1874 சம்பவிக்கல, இனிமேல் தான் சம்பவிக்க போகுது. இது வந்து 539 இருந்து 1260 வருடங்களோ அல்லது கிபி 539 இருந்து 1335 வருடங்களோ அப்படிங்கிறது வந்து யாரோ ஒரு சிலர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை வச்சு வேதமானவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் வேகமாகவே செல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்ன அவங்களுக்கு வேணும்னா, 539 இருந்து தான் போப்பு மார்க்கத்துக்கு வந்து அதிகாரம் போச்சு அப்படிங்கிறத நீங்க கூகுள்லயோ அல்லது விக்கிபீடியால இருந்து சொல்லணும்.
ஸோ இந்த பாடத்தில் வேற யாருக்காவது சகோதரர்களுக்கு இன்னும் அருமையான பாயிண்ட் கூட இருந்துச்சுன்னா எனக்கு என் கூட தயவுசெய்து சொன்னீங்கன்னா அதை எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூகுள்லேயோ விக்கிபீடியாலேயோ கிபி 539 தான் போப் மார்க்கத்துக்கு அதிகாரம் போச்சுன்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. ஸோ இது என்ன ஆயிடுச்சுனாக்கா இதை வச்சு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ 539 இருந்து தான் 1206 வருடங்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேள்விக்குரிய ஒரு காரியமாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லி கொடுத்த தீர்க்க தரிசனம் என்னைக்குமே வந்து என்ன ஆக போறதுன்னா பொய்யாக போறது இல்லை. ஸோ இது வந்து 530, ஏன்னா மற்றதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1799 எடுத்தீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. நீங்க வந்து போப் பையஸ் 6 அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க போப் பையஸ் 6 எந்த வருஷத்துல இறந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க 1799 அவர் வந்து இறந்தாரு ஆகஸ்ட் 29 மாசம் டேட்டோட கொடுக்குது கூகுள். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்டாகவும் இருக்கு. நீங்க போப் பையஸ் 6ன்னு சொல்லி இப்பயே நீங்க போட்டீங்கன்னா கூட கூகுள்ல எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க போப் பையஸ் 6 வந்து ஆகஸ்ட் மாதம் 1799 நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, 1799 அந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 29 மரித்தார் அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் ப்ரூஃப் நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. சரித்திரம் சொல்லுது, கூகுளில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதனால இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வந்து 539 இருந்தே நம்முடைய கான்சன்ட்ரேஷன் போனதுனால தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 539க்கு இந்த மாதிரி கூகுளில் போட்டிங்கனாக்கா எதுவுமே வராது. நீங்கள் AD 39 இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாக்க அது யாரை பற்றி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தையோ அல்லது வேற யாரை பற்றியும் அதை என்ன பண்ண போறதுன்னா பேசக்கூடிய ஒரு காரியத்தில் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க வேதமாணாக்கர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு காலப்பகுதி அவர் ரசல் பிரதர் சொன்னதுனால இவங்க எடுத்துக்கிட்டாங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு இதை கருத்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேவன் சொல்லி கொடுத்த இந்த தீர்க்க தரிசனம் என்னைக்கும் பொய்யாக போறது இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம அடுத்தது வந்து 1290 நாட்களையும் நம்ம ரூபகரப்படுத்துறோம். அதுக்கும் இந்த 539 தான் பேசியராக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தானியல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 1335 நாட்களுக்கும் பேசியர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த கிபி 539 தான். ஸோ இதை எப்படி நம்ம இப்போ ரூபகரப்படுத்துறது? 539 தான்ப்பா போப் மார்க்கத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட வருடம், எது மேலனா இட்டாலி மேல கொடுக்கப்பட்ட வருடம் அப்படிங்கிறத சரித்திரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க பெலிசாரியஸ்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜஸ்டினியனுடைய படைத்தளபதி. பெலிசாரியஸ் வந்து ராமனை வந்து 539 தான் பிடிச்சாரு அப்படிங்கிறது சரித்திரத்துல இருக்கு. அதை வச்சு போப் மார்க்கத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட வருடம், இந்த துன்புறுத்தல் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் அல்லது துன்புறுத்தலுக்கான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட வருடம் இந்த 539 தான் ஆரம்பம் அப்படிங்கிறது ரூபகாரப்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு வந்து எப்போதுமே வந்து துவக்க வருடமோ இறுதி வருடமோ தெரிஞ்ச போதும் அதுல இருந்து இன்னொரு வருடத்தை நம்ம என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. ஆனா இங்க இந்த சார்ட்ல இந்த 539 இருந்து 1260 வருடங்கள் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம மறந்துடலாம். இப்ப நம்ம எங்க போலான்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1799க்கு நமக்கு ரூபகாரம் இருக்கு. ஆன் த ஸ்பாட்ல நம்ம கூகுள்ல இருந்து எடுத்து கொடுக்க முடியும். இந்த வருடத்துல நடந்த மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்தினுடைய தலைவர், அந்த சமயத்துல தலைவராக இருந்த போப் பையஸ் 6, போப் வந்து பையஸ் 6 அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்க இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க பிரான்ஸ் நாட்டுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அங்க மறிச்சிட்டாரு. அவர் சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டு அங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க 1798 அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. நெப்போலியன் போனப்போ 1799 ஆகஸ்ட் மாசம் 29 அவர் சிறையில இறந்துட்டார். அடுத்த போப்புவை செலக்ட் பண்றதுக்கு நெப்போலியன் என்ன பண்ணலனாக்கா அலோவ் பண்ணவே இல்லை. அப்படின்னா கொஞ்சம் 2-3 ஆக்சுவலா 3.5 இயர்ஸுக்கு பாத்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் போப்பே இல்லை சரித்திரத்துல. ஸோ இந்த தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவப்பட்ட காலப்பகுதி எங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க போப்பு எப்ப இறந்தாரோ, எந்த ஊர்ல கொண்டு வந்து இறந்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க பிரான்ஸ் நாட்டுல வந்து இறந்தாரு. அவரையும் பிரான்ஸ் நாட்டுல வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுல உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்ட ஒரு காலப்பகுதி. ஏற்கனவே 10 வருஷமா உள்நாட்டு குழப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி 1788 இருந்து
98 வரைக்கும் அந்த பிரச்சனை அதிகமாக சென்று கொண்டு இருந்த ஒரு காலப்பகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மக்களுக்கு வந்து இன்னும் கூட உணவு இல்லை, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள்ளாக போயிட்டாங்க. யார் கையில மட்டும்தான் பணம் இருந்துச்சுனாக்க, அப்ப அந்த பிரான்ஸ் நாடும் யார் கையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேத்தலிக் கண்ட்ரியா தான் இருந்தது. ஆனா அங்க இருந்த மத குருமார்கள் என்ன பண்ணலனாக்க மக்களுக்கு உணவை கொடுக்கறதுக்கு விருப்பமா இல்லை. அப்பதான் நெப்போலியன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, குருமார்கள் எல்லாம் பிடிச்சி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா வாங்கிட்டார். வாங்கி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா குருமார்களையும் நீங்க வேலைக்கு போனா எல்லாரும் கல்யாணம் பண்ணுங்கன்ட்டார். ஸோ இதை வந்து பார்த்த அப்ப இருந்த போப் பயஸ் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 6 அவர் வந்து நெப்போலியனை கண்டனம் பண்ணாரு. உடனே நெப்போலியன் படையோட போய் இத்தாலியில இருக்கக்கூடிய போப்பாண்டவரை கைது பண்ணி கொண்டு வந்து பிரான்ஸ் நாட்டில் சிறையில் வச்சுட்டாரு. ஒரு வருடத்துல 1799 போப் பயஸ் 6 அப்படிங்கிறவர் இறந்துட்டார். ஸோ அதோட போப் பயஸுக்கு இந்த பொலிட்டிக்கல் அதிகாரங்கிறது வந்து அந்த வருடத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னை வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த நாள் வரைக்கும் அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் மத அதிகாரம் மட்டும்தான், பொலிட்டிக்கல் அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 1799 எது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, துன்புறுத்தல் 1260 வருடங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் துன்புறுத்தக்கூடிய காலப்பகுதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அதுல இருந்து பேக் சைட்ல போனா முடிஞ்சு போச்சு இல்லை, அது எங்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத அந்த ஒரு வருடத்தை கொடுத்துரும் இல்லையா. ஸோ 1799 இருந்து பேக்வேர்ட்ல போனோம்னா 1200 வருடங்களை 1260 வருடங்களை நம்ம பேக்வேர்ட்ல போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது எந்த வருடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த 539 வருடத்தை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ துன்புறுத்தல் 1799 முடிஞ்சிருந்துச்சுன்னா துன்புறுத்தலின் ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சிருக்கணும்னா 539 தான் ஆரம்பிச்சிருக்கணும், வேற சான்ஸே கிடையாது. ஸோ இப்படிதான் என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்க, டைரக்டா இந்த வருடம் வந்து எங்களுக்கு வந்து விக்கிபீடியாவிலையோ அல்லது கூகுள்லையோ இல்லை, சரித்திரத்திலையும் டைரக்டா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. முடிவுல இருந்து வந்துட்டு போலாமே, ஆரம்பத்தை கண்டுபிடிச்சிட்டு போலாமே. நமக்கு முடிவு வருடம் தெரிஞ்சு போச்சு, கூகுள்லையும் ப்ரூஃப் இருக்கு, யார் எப்போ வேணாலும் போய் படிக்கலாம். இப்பயே நீங்க போத்தீங்கன்னா போப்பாய 6ன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அந்த 1799 மாசத்தோட டேட்டோட சொல்லிடுது. ஆகஸ்ட் 29ங்கிறத கூட நீங்க பார்க்கலாம் கூகுளில். ஸோ அப்படின்னா அதுக்கப்புறம் நெப்போலியன் வந்து நெக்ஸ்ட் போப்போ செலக்ட் பண்ண அனுமதி கொடுக்கல. ஒரு 3.5 வருஷத்துக்கு போப்பே கிடையாது, போப்பனுடைய அதிகாரமே கிடையாது. அதுக்கப்புறம் மீண்டும் இட்டாலியோட இவர் வந்து சமாதானமாகி தான் நெக்ஸ்ட் போப்போ வந்து செலக்ட் பண்றதுக்கே இவர் வந்து அதிகாரத்தை கொடுத்தார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு போப்பு மார்க்கத்தினுடைய அதிகாரம் முற்றிலுமாக தூக்கி எறியப்பட்ட ஒரு வருடம் தான் இந்த 1799 வருடம். அங்கிருந்து நம்ம வந்து 1260 வருடங்கள் பின்னோக்கி போனோம்னா அந்த வருடம் தான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட வருடமாக இருக்க முடியும். ஏன்னா சிம்பிள் மேக்ஸ் இல்லைங்களா, ஒரு வருடத்துல இருந்து இன்னொரு வருடத்தை கழிக்கிறோம், அது முடிவு வருடம் தெரியுது, அதுல இருந்து எவ்வளவு வருடங்கிறது இன்டர்வல் பீரியட் தெரியுது. ஸோ பிகினிங்கை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ 539 தான் அவர் வந்து அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கணும். எந்த அதிகாரத்துக்குள்ளனாக்க அந்த இட்டாலியன் மேல இருக்கக்கூடிய அதிகாரத்துக்குள்ள அவர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்றோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இன்கம் டேக்ஸ் எல்லாம் ரூல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதே இவர் தான், போப்பாண்டவர் தான். யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக அதாவது பொலிட்டிக்கல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னாக்க இட்டாலியில இன்கம் டேக்ஸ் வந்து டிசைட் பண்ணதே யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க போப்பாண்டவர் தான் டிசைட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தான் வந்து இட்டாலி முன்னாடி இருந்திருக்கு. அவர் இட்டாலியனுடைய ஒரு பிஷப்பாக தான் ஒரு போப்பாண்டவர் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெருலி கையில் போயிருக்கு 476, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோகோத் கையில் போயிருக்கு 489. அதுக்கப்புறம் ஜசீனியன் சொல்லக்கூடிய ரோமராஜா கிபி 539 தன்னுடைய படைத்தளபதி அனுப்பிச்சு இட்டாலியை வந்து ஆஸ்ட்ரோகோத் கையில இருந்து பிடுங்கி யார் கையில கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த போப்பாண்டவர் கையில மத தலைவர் கையில ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து சரித்திரத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஆனா துன்புறுத்தல் 539 தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லி சரித்திரத்துல எங்கேயும் இல்லை. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்க பேக்வேர்டு தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ 1799 இருந்து 1260 வருடங்கள் பின்னோக்கி வந்தோம்னாக்க அது வந்து கிபி 539 வருடத்தை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இதுல இருந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. 1799 இருந்து 1200 வருடங்கள் கழிச்சு வந்தோம்னாக்க அது கிபி 539 வருடத்தை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்.
ஸோ இது வந்து ஒரு நம்ம ப்ரூஃப், நம்ம 539 தான் துன்பம் ஆரம்பிச்சிருக்கணும், வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா. ஸோ கணக்கில் வந்து ஒரு வருடம் நமக்கு வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டோம்னா அந்த வருடத்தை யாராலையும் புறக்கணிக்க முடியாது. சரித்திரமும் இன்டைரக்டாக சொல்லிட்டு இருக்கு. ராவணா வந்து பிடிச்ச வருஷம் ஜஸ்டினியனுடைய தளபதி பெலிசாரியஸ் பிடிச்ச வருஷமும் 539 தான். ஸோ அந்த வருடம் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க ஒரு ரோம ராஜாவுக்கு கொடுக்காம ஒரு மத தலைவர் கையில் அந்த இத்தாலியனுடைய பொறுப்பை ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அப்போ இருந்த 5 பிஷப்ல இத்தாலியனுடைய பிஷப் தான் வந்து ஒரு தலைவர். அந்த 5 பிஷப்புக்கும் தலைவர் இவர் தான் அப்படிங்கிறத கூட இந்த ஜஸ்டினியன் தான் அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் அவர் வந்து பொன்டிஃபஸ் மேக்சிமஸ்ன்னு சொல்லக்கூடிய மகா மத ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 539ஆம் வருடத்தை நம்ம பாடத்தினுடைய தலைப்பு வந்து இது அல்ல, அது வந்து இணையான காலம். ஸோ 1260 வருடங்களுக்கு இணையான ஒரு காலம் பேக்வேர்டில் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க, நம்ம இப்போ 539 பேக்கில் போனோம்னு வச்சுங்களேன், பிசிக்குள்ளே போயிடும். கிபி 539ஆம் வருடத்துல இருந்து இன்னொரு 1260 வருடங்கள். எப்போதுமே பேரலல்னா என்ன, பேரல் டிஸ்பென்சேஷன் இணையான யுகம்னா என்னன்னாக்க, நம்ம 1260 வருஷம் நான் ஒரு முறை சொன்னோம்னா அதை டபுள் ஆக்கி பிசிலேயே நம்ம போனோம்னாக்க அது ஒரு மிக முக்கியமான வருடத்தை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுவும் வேதத்துல மிக முக்கியமான ஒரு காரியம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நம்ம வந்து எப்படி வந்து 1799 ஒரு மிக முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் 722 ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும், உபகாரப்படுத்த முடியும். சரிங்களா. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, எப்படி வந்துச்சு 539 பின்னோக்கி போனோம்னா 1260 வருடங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று இருக்கு. இதுதான் அந்த ஃபார்முலா. பிசியில இருந்து ஏடியோ அல்லது ஏடி டு பிசியோ நீங்க போகணும்னாக்க டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிசி இயர் பிளஸ் ஏடி இயர் மைனஸ் 1. இந்த ஃபார்முலா உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா எந்த வருடம் யார் கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா. இங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1260 வருடங்கள். பிசி இயர் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏடி இயர் எதுனாக்க கிபி 539 மைனஸ் 1. சரிங்களா. ஸோ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னாக்க அது வந்து பிசி 722 அப்படிங்கிற ஒரு வருடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா. சார் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்த வருடங்கள் 1260, அது ஈக்குவல் டு பிசி வருஷம் நமக்கு தெரியாத அதான் கண்டுபிடிக்கணும், அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஏடி வருஷம் 539, அதுக்கெல்லாம் மைனஸ் 1 இயர். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னாக்க அந்த பிசி வருடம் 722 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஒரு 722 நம்ம கண்டுபிடிச்சது தான் இந்த இடத்துல போடப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதே ஒரு இணையான காலம் 1260 வருடங்களை எப்படி 539 இருந்து 1260 வருஷம் எடுத்தோம்னாக்கா அது 1799 முடிஞ்சுதோ, இது வந்து எப்படி இந்த 539 என்ன ஆரம்பிச்சதுனாக்க போப் மார்க்கம் தன்னுடைய பொலிட்டிக்கல் அதிகாரத்துக்குள்ளேயும் வந்தாங்க, அவங்க கையில மத அதிகாரமும் இருந்துச்சு. ஸோ மதமும் அரசியலும் கலந்த ஒரு பொறுப்புக்குள்ள அவர் உள்ள போனாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இட்டாலி மட்டும் அவருடைய பொறுப்புக்குள்ள பொலிட்டிக்கல் அதிகாரம் எது மட்டும் வந்துச்சுன்னா இட்டாலி மட்டும்தான் அவர் கையில வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கிபி 799 தான் அல்லது 800 தான் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அந்த என்டையர் வெஸ்டர்ன் ரோம் ஃபுல்லா என்டையர் பொலிட்டிக்கல் அதிகாரமும் அவர் கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ அதுலேருந்து அவர் ஒரு 1000 வருட அரசாட்சி அரசாண்டார். 799 1799 வரைக்கும் போப்பு மார்க்கம் ஒரு 1000 வருட அரசாட்சியை கிறிஸ்தனுடைய 1000 வருட அரசாட்சிக்கு இணையாக ஒரு 1000 வருடத்தையும் அவங்க அரசாண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம 539 இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதுலேருந்து பின்னோக்கி நம்ம ஒரு 1260 வருஷம் போனோம்னாக்க அது பிசி 722 அப்படிங்கிற ஒரு வருடத்தை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ இந்த பிசி 722 என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னாக்க நம்ம உடனே கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடத்தில் வந்த ஒரு ராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 10 கோத்திரம். ஆக்சுவலாக சாலமனுடைய ஆட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 10 கோத்திரம் 2 கோத்திரம்னு சொல்லி இஸ்ரேல் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டிவைடட் கிங்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த 10 கோத்திரம் வந்து யார் வந்து பிடிச்சு யாரால அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது சல்மனசருங்கிற ஒரு ராஜா வந்து பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வந்த ராஜா சர்கோன் அப்படிங்கிற ராஜா என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த கிபி 722 இஸ்ரேல் ஜனங்களை சமாரியாவில இருந்து நாடு கடத்தி அசிரியாவுக்கும் அசிரியாவில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து சமாரியாவிலையும்
மாற்றின ஒரு வருடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த BC 722. இதை நம்ம கூகுள்லையும் பார்க்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு இதில் கூட நான் இந்த இதில் இந்த கூகுளில் இருந்தால் எடுத்து போட்டிருக்கேன். இந்த சல்மானசார் எப்போ இறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 722 இறக்குறாரு. அதே வருஷமே அவருடைய பிரதர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சர்கோன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அடுத்து வந்து என்ன ஆயிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து பதவிக்கு வர்றாரு. இவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய வருஷம் பார்த்தீங்கன்னாக்க சர்கோன் வாஸ் கிங் ஆஃப் நியோ அசிரியன் எம்பையர் ஃப்ரம் 722 BC அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த 722 தான் அவர் வந்து பதவிக்கு வர்றாரு, ஆட்சிக்கு வர்றாரு. வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இதுவும் கூகுள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு இதுதான். நீங்க கூகுள்ல இதையும் பார்க்கலாம். Sargon's inscriptions record that he deported 27,290 Israelites. அப்படின்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 27,290 இஸ்ரேல் ஜனங்களை சமாரியாவில இருந்து வெளியில எடுத்துட்டு போயிட்டாரு, அசிரியாவுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அசிரிய ஜனங்களை கொண்டு வந்து எங்க நிரப்பிட்டாருனாக்க சமாரியாவில் நிரப்பிட்டாரு. அதனாலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில வரும்போது சமாரிய மக்களோடு யூதர்கள் சம்பந்தம் கலக்காம இருந்தாங்க. ஏன்னா அங்க இருந்த மக்கள் புரஜாதி மக்கள், அவங்க தேவனையும் வணங்கினாங்க, புரஜாதி தெய்வங்களையும் வணங்கினாங்க. ஸோ இதனால தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாரோட சம்பந்தம் கலக்கிறது இல்லைனாக்கா புரஜாதி மக்களோடு இந்த சமாரியா மக்களோடு சம்பந்தம் கலக்காத மக்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த புரஜாதி மக்கள் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தாங்க. ஆனால் யூதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிதான் அப்போ நம்ம என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் எது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா 539 இருந்து கிபி 539 இருந்து பேக்வேர்ட்ல 1260 வருஷம் போயிட்டோம்னாக்க அந்த வருடமும் வேதத்துல ஒரு மிக முக்கியமான வருடம். எந்த வருடம்னாக்கா 10 கோத்திரம் அங்கிருந்து சமாரியாவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு வருடம். எங்க போயிட்டாங்கன்னாக்க அசிரியாவுக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்கள யாருனாக்கா இந்த சர்கோன் சொல்லக்கூடிய ராஜா தான் வந்து என்ன பண்ணாருனாக்க அவர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சர்கோனை பத்தி, சர்கோன்கிற ராஜாவை குறித்து பைபிள்ல எங்கேயாவது வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். ஏசாயா 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 20:1. நாத்தான் அசீரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே. இதை பாத்தீங்கன்னா இந்த சர்கோனாலே அனுப்பப்பட்டு இந்த சர்கோன் ராஜாவை குறித்த ஒரு காரியம் சல்மானசாரை பத்தியும் நமக்கு பைபிள்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல. அதே மாதிரி சர்கோனை குறித்து ஏசாயா 20ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு. இந்த சர்கோன்கிற இந்த ராஜா யாருனாக்கா ஒரு அசிரிய ராஜா, ஒரு புரஜாதி ராஜா. இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இந்த 10 கோத்திரத்தை இவருடைய பிரதர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சல்மானசார் அவர் வந்து பிடிச்சிட்டாரு கிபி 723. ஆனா 722 அவர் இறந்தோடனே அவருடைய தம்பி இவர் வந்து சர்கோன் வந்து ராஜாவாயிடுறாரு, அசிரிய ராஜாவாயிடுறாரு. அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேல் தேசத்துல இருந்து சிறை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அசிரியாவில் இருக்கக்கூடிய பிரஜாதி மக்களை கொண்டு வந்து சமாரியாவில் நிரப்பின வருடம் தான் இந்த BC 722 சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க எந்த பக்கம் நம்ம வந்து 1260 வருஷம் எடுத்தாலும் பேரலா எடுத்தாலும் அது வந்து பைபிள்ல நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியோடு இணையாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. 539 இருந்து 1260 வருஷம் எடுத்தா அதுவும் வேதத்தோட இசைவாக இருக்கக்கூடிய ஒரு வருடம். போப் பையஸ் 6 இறந்த ஒரு வருடம், அல்லது போப் மார்க்கம் தன்னுடைய அதிகாரம் பொலிட்டிக்கல் அதிகாரத்தை முழுவதுமாக இழந்த ஒரு வருடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படின்னாக்கா அதுல இருந்து பேக்வேர்டு போனோம்னா 539 என்பது பொலிட்டிக்கல் ரீதியில போப் மார்க்கம் மத அதிகாரத்தோடு கலந்து எந்த பகுதியை வந்து அவங்க அரசால ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அவங்க வந்து இந்த இட்டாலிய அரசால ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது அதோட மட்டும் இல்ல 539 இன்னொரு 1260 வருஷம் பேக்ல போனாலும் அங்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க அந்த வருடமும் வேதத்துல ஒரு மிக முக்கியமான வருடம். என்ன வருடம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இந்த சர்கோன் சொல்லக்கூடிய இந்த புரஜாதி ராஜா இஸ்ரேல் ஜனங்களை டிபார்ட்டட் பண்ண வருடம், அதாவது சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு கொண்டு சென்ற ஒரு வருடமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கன்னா இந்த 3 வருடமும் வேதத்தின்படி ரொம்ப ரொம்ப வேதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வருடங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருடம் அதற்கு முன்னோக்கி போனாலும்
ஒரு வேதத்துல ஒரு மிக முக்கியமான வருடம், பின்னோக்கி போனாலும் வேதத்துல ஒரு மிக முக்கியமான வருடம் அப்படின்னா இந்த 539 வருடத்தை இனிமேல் யாருமே வந்து என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? அந்த வருடம் தான் போப்பு மார்க்கம் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள வந்த வருடம் அப்படிங்கிறத இனி யாராலையும் ரெஃப்யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம. ஸோ இந்த இணையான வருடங்கள் என்ன பண்ணுதுனாக்க இடையில சொல்லப்பட்ட வருடத்தை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்ன ஆயிடுச்சுன்னாக்கா 539 வந்து தப்புன்னு சொன்னதுனால 2ஆம் வருகை 1874 தப்புன்னு ஆகி போச்சு இன்னைக்கு. ஸோ இது வந்து வேத மாணாக்கர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அதனால தான் ஸோ இந்த வருடம் உங்களுக்கு, ஏன்னா அதே மாதிரி பிரச்சனை அங்கே கொஞ்ச நாளையில வரலாம். ஸோ அதனால இந்த வருடம் உங்கள் மைண்டில் தெளிவாக இருந்துச்சுனாக்க நம்ம எல்லாரோடையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக பேசுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த கிமு 722ங்கிற வருடம் கூட சர்கோனால் ராஜா, ஒரு அசிரிய ராஜா, அவர்னால அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தூக்கி எறியப்பட்ட ஒரு காலப்பகுதியை காட்டக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த எப்படி நம்ம இந்த 3 வருடத்தையும் எப்படி சொல்லலாம்னாக்க கிமு 722ல சர்கோனால இஸ்ரேல் ஜனங்கள் தூக்கி எறியப்பட்ட வருடம், 10 கோத்திரம் தூக்கி எறியப்பட்ட ஒரு வருடம். கிபி 539ல யார் தூக்கி எறியப்பட்ட வருடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க இந்த ஆஸ்ட்ரோகோத் கையில இருந்து தான் கடைசியா ஜஸ்டினியன் கையில வந்து ஜஸ்டினியன் தான் வந்து போப் மார்க்கத்திட்ட கொடுத்தாரு. ஸோ ஆஸ்ட்ரோகோத் தூக்கி எறியப்பட்ட ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் ஆஸ்ட்ரோகோத் தூக்கி எறியப்பட்ட ஒரு வருடம் கூட நம்ம என்ன பண்ணலாம்னாக்க சொல்லக்கூடிய ஒரு வருடமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே சமயம் தான் போப் மார்க்கத்துக்குள்ள அந்த அதிகாரம் வந்த வருடமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆஸ்ட்ரோகோத் கையில இருந்து தான் பெலிசாரியஸ் வந்து ராவணாவை பிடிச்சி யார் கையில கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி 539ல போப்பு மார்க்கத்து கையில அப்போ உள்ள போப்பாண்டவர் ஒரு பிஷப்பாக இருந்தாரு, அந்த பிஷப் கையில அங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுல இருந்து 1799ல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க போப்பு மார்க்கம் தூக்கி எறியப்பட்ட ஒரு வருடம், அதனுடைய அதிகாரம் முழுவதுமாக தூக்கி எறியப்பட்ட ஒரு வருடமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு போப் ஆண்டவரே இல்லாம ஒரு காலம் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் தான் நெப்போலியனோட பேசி எடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் போப்புவை செலக்ட் பண்றதுக்கு ஒரு காரியத்தை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரித்திரத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதோட இது மட்டுமல்ல, இன்னொரு பாயிண்ட் கூட இதுல இருந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். இந்த 1799ல இருந்து 119 இயர்ஸ் நம்ம ஃபார்வர்டில் வந்தோம்னாக்க அது வந்து எந்த வருடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 1918. 1918னா எதோட சம்பந்தப்பட்ட வருடம்? முதலாம் உலக யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு வருடம் இல்லைங்களா? அந்த வருடத்தை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி ஏடி பிசி வந்து கிமு 722ல இருந்து ஒரு 119 வருஷம் நம்ம பின்னோக்கி போனோம்னாக்க அது வந்து பிசி 841 கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க, இந்த 539 ரூபகாரப்படுத்துறதுக்கு நிலைப்படுத்துறதுக்கு எவ்வளவு வருடங்கள் நமக்கு பேரலல் டிஸ்பென்சேஷனா இருக்கு, ஒரு இணையான யுகங்களாக 2 சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். ஸோ 1918ல என்ன நடந்துச்சு, 1918ல என்ன நடந்துச்சுனாக்க யூரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் ஸ்டேட் சிஸ்டம் இல்லைங்களா, அதாவது அரசியலும் மதமும் ஒருங்கிணைந்து அது வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு, ஒன்றா இணைஞ்சு போயிட்டு இருந்தது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. அது தூக்கி எறியப்பட்ட வருடம். முதலாம் உலக போருக்கு அப்புறம் யாருமே ராஜாவை நம்புறதுக்கு தயாராக இல்லை கிறிஸ்தவ மக்கள். இந்த சர்ச் ஸ்டேட் சிஸ்டம் தூக்கி எறியப்பட்ட ஒரு வருடம். அதே மாதிரி கிமு 841ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஏசபேல்ங்கிற அந்த ஸ்திரீ தூக்கி எறியப்பட்ட வருடம் அல்லது மரணத்துக்குள்ளாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு வருடம். எகுன்னு சொல்லக்கூடிய ராஜா அந்த ஏசபேலை மாடியிலிருந்து கீழே தள்ள சொல்லி அவங்க மறித்து தூக்கி எறியப்பட்ட ஒரு வருடமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருடம் தான் இதை வந்து நம்ம எங்க படிக்கலாம், பைபிளில் படிக்கிறதுனா கூட நம்ம படிக்கலாம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் வசனம் 23, 24 நம்ம படிக்கலாம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24 இந்த ஏசபேலை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24. அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனாலே அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். பாத்தீங்கன்னாக்க இங்க வந்து இந்த யோராம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகாப் ராஜாவுடைய குமாரன், அவரும் அந்த சமயத்துல இறக்குறாருன்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி அப்ப இருந்த
எருசலேமுடைய ராஜாவும் என்ன ஆகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூதா ராஜாவும் அகசியாவும் அங்கே மறிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னாக்க அதுல 29ஆம் வசனம் நம்ம படிக்கலாம். 29, 30. இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். பாருங்க, இந்த யூதா ராஜா தான் இந்த இடத்துல அகசியா. அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ராஜா யோராம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 பேருமே மறிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் படிக்கலாம் 30ஆம் வசனம். யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, இதுதான் அங்க நடந்த சம்பவம். எட்டி பாக்குறாங்க. அப்ப அந்த சமயத்துல எகு வந்து என்ன பண்றாருன்னா, அங்க யார அங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க என்ன பண்ணுங்க, ஏசபேல கீழே பிடிச்சி தள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். அதுல 33ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 9:33. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினார்கள். அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு இப்போ பாத்தீங்கன்னாக்க இது பாத்தீங்கன்னா இப்ப எல்லா வருடங்களும் எதை நமக்கு ரொம்ப ரூபகரமாக நமக்கு ஒரு என்ன சொல்லலாம்னாக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த பாடத்துல இந்த சார்ட்டை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, இனிமேல் யாருமே 539ஆம் வருடம் தான் 1260ஆம் வருடத்தினுடைய துவக்க வருடம் அப்படிங்கிறத யாருமே ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, மறுதளிக்கும் யாருமே மறுக்க முடியாதுங்கிற ஒரு உண்மையை இந்த சார்ட்டு இந்த பவர் பாயிண்ட் நமக்கு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த 539க்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்க ஒரு பேரலல் 1260 வருடங்கள் எடுத்தாலோ அல்லது அதுல இருந்து 119 வருடங்கள் போனாலும் அங்கேயும் வேதத்தில் நடந்த மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 1918 ஆக்சுவலா இந்த இஸ்ரேல் சர்ச் சிஸ்டம் அங்கே தூக்கி எறியப்பட்ட ஒரு வருடமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1799 போப் மார்க்கம் தூக்கி எறியப்பட்ட வருடம். கிபி 539 யார் தூக்கி எறியப்பட்ட வருடம்னாக்க அந்த ஆஸ்ட்ரோகோத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் தூக்கி எறியப்பட்டு போப் மார்க்கத்தின் கையில அதிகாரம் வந்த வருடம். 722 10 கோத்திரம் தூக்கி எறியப்பட்ட வருடம். 841 பிசி 841 ஏசபேல் தூக்கி எறியப்பட்ட வருடமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எல்லாமே ஒரு பேரலா ஒரே மாதிரி அர்த்தத்துல நம்ம ஆன்சர் சொல்ற மாதிரி எந்த வருடத்தை இதெல்லாம் சேர்ந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கிபி 539ஆம் வருடத்தை இந்த மற்ற 4 வருடங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இது மாதிரி எங்கேயாவது ஒவ்வொரு எடுக்கக்கூடிய பேரல் எல்லாமே வேதத்துல ஒரு மிக முக்கியமான சம்பவத்தோடு ஒருங்கிணைந்து இருக்கும்போது இதெல்லாமே மனுஷனுடைய ஞானத்தினால ஏற்பட்ட காரியங்கள் அல்ல. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இது எல்லாமே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள், அவர் டிசைட் பண்ணி வச்ச காரியங்கள் எல்லாமே. அதனால கிபி 539 இன்னைக்கு தப்புன்னு சொல்லிட்டோம்னா அதை ஒட்டி வரக்கூடிய 1829 அதே மாதிரி 1874 தப்புன்னு சொல்லி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க. ஆனா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். 539 தான் அந்த வருடம். அந்த போப் மார்க்கம் 1260 வருடங்களுடைய ஆரம்ப வருடம் 539 தாங்கிறத டைரக்டா சொல்ல முடியாட்டியும் இன்டைரக்டா பேக்ல இருந்து வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த வருடங்கள் எல்லாமே நம்ம படிச்ச ஒவ்வொரு வருடமும் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குனாக்கா 539ஆம் வருடத்தை உறுதிப்படுத்தக்கூடிய காலப்பகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். சரிங்களா? சார், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்க, யாராவது நம்ம கிட்ட வந்து இந்த 539 வருடம் இனிமேல் வந்து தப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம தாராளமா என்ன பண்ணலாம்னாக்கா, இல்ல அது சரியான வருடம் தான், இது வரைக்கும் நம்ம வைத்திருந்த ஒரு விசுவாசம் சரியான விசுவாசம் தான் அப்படிங்கிறத கூட நம்ம அவங்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 539ஆம் வருடங்கிறது வந்து தேவனால் உறுதி செய்யப்பட்ட ஒரு வருடமாக இருக்கு வேதத்துலன்னு சொல்லி பார்க்குறோம். இதை ஒட்டி இன்னும் 2 வருடங்களை பத்தி தேவன் பேசுறாரு தானியேல் 12ஆம் அதிகாரத்துல, இல்லைங்களா? 1290 நாட்களை பத்தி பேசுறாரு, 1335 நாட்களை பத்தி பேசுறாரு. 1335ங்கிறது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை, கிறிஸ்தனுடைய 2ஆம் வருகையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காலப்பகுதியாக அல்லது ஒரு வருடமாக அது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? இது இந்த பாயிண்ட் உங்களுக்கு மனசுல 539 நம்ம எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ பேக் சைட்ல இருந்து வந்து நம்ம 539 நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து 1799க்கு நம்ம கையில ஆதாரம் இருக்கு, கூகுள்ல இருக்கு. அதே மாதிரி 722க்கும் கூகுள்ல இருக்கு. 841க்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க சில இது கொடுத்துருக்குறாங்க ப்ரூஃப். ஏசபேல் வைலண்ட் டெத் இது கூட வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சைட்ல போனீங்கன்னா அந்த ஏசபேல் இறந்த வருடத்தை கூட நீங்க என்ன பண்ணலாம் 841 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அல்லது யோராம் இறந்த வருடமும் அகசியா இறந்த வருடம், ஏசபேல் இறந்த வருடம், 3 பேர் இறந்த வருடமும் ஒரே வருடம் தான், 841 தான். ஸோ அப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம்னாக்க நம்ம பார்த்து இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு.
மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு கூகுளில் ப்ரூஃப் இருக்கு. எதுக்கு மட்டும் ப்ரூஃப் இல்லைனாக்கா இந்த 539 இடத்துக்கு மட்டும் ப்ரூஃப் இல்லை. பட் டேரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேக்கில் இருந்து வந்தோம்னா 539 தான் வந்தவன், வேறு வழியே கிடையாது. அதுலேருந்து பேரலல் எடுத்தாலும் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான வருடத்தோடு நமக்கு இணையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 2 சைடு 119 வருடங்கள் கடந்து போனாலும் அங்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க வேதத்தில் சொல்லப்பட்ட வருடங்களோடு அல்லது சரித்திரத்தோடு இணைந்த சில காரியங்களை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, இப்படிதான் தேவன் என்ன பண்ணியிருக்காருனாக்கா ஒவ்வொரு வருடத்தையும் ஸ்ட்ராங்கா ரூபகாரப்படுத்தி நம்ம கொடுத்துருக்கிறாரு. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா இனி ஏமாற்ற முடியாது. ஸோ 539 தப்புன்னு சொல்லி யாருமே நம்மளை ரூபகாரப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருடத்தை இந்த கால்குலேஷனை உங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களை யாருமே என்ன பண்ண முடியாதுனாக்கா அவ்வளோ ஈஸியாக தேவனுடைய பிள்ளைகளை தவறான பாதைக்குள்ளே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இது எதுக்காக இந்த படம் மிக மிக முக்கியமான படம். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 539 ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த காரியம் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் எதுவுமே நான் புதுசாக எதுவும் நடத்தலை. நம்ம ஏற்கனவே படித்த காரியங்கள் தான். அது பட் எப்படி சொல்லணுங்கிற ஒரு விதம் தான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்த்து தெரிந்து கொண்டோம். இந்த பாடத்தை தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பொறுமையோடு இந்த பாடத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.